பரிந்துரையின் முன்னாள் பிரதேச சபை தலைவரும் 2011 ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இணைந்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற ஐயாத்துறை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ரங்கன். வணக்கம். பொதுவாக உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரச்சாரங்கள் யாழ்ப்பாணத்திலே சூடுபிடித்து இன்னும் ஒரு சில நாட்களே தேர்தலுக்கு இருக்கின்றது. இந்த தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்திலே பரவலாக பல கட்சிகள் குற்றச்சாட்டுகளை எழுப்புகின்றன. சுதந்திரமாக பிரச்சாரம் செய்ய முடியாமல் இருக்கிறது. அரசாங்க கட்சி சார்ந்தவர்கள் மட்டும்தான் சுதந்திரமான பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய கட்சிகளினுடைய உறுப்பினர்களுக்கு மரண அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றது. இவ்வாறான சூழலில் ஒரு நியாயமான தேர்தல் நடைபெற மாட்டாது என்ற குற்றச்சாட்டுகள் நிகழ்கின்றன, எழுப்பப்படுகின்றன. ஊடகங்களில் நாளாந்தம் செய்திகள் வருகின்றன. இந்த நேரத்திலே நீங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பிலே போட்டியிடுகின்ற வகையிலே இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக என்ன கூறுகிறீர்கள்? இந்த குற்றச்சாட்டுகள் என்பது இன்றல்ல, காலாகாலமாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு தேர்தல் காலகட்டங்களிலும் எதிர்கட்சிகளால் அல்லது இந்த மாதிரியான தேர்தலில் போட்டியிடுகின்ற மக்கள் மத்தியிலே மக்களை அழிவுகளில் தள்ளிவிட்ட கட்சிகளால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு கவர்ச்சிகரமான அல்லது ஒரு உணர்ச்சி வசமான ஒரு பிரச்சாரமாக இது எடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று தேர்தல் காலகட்டங்களிலே தேர்தல் திணைக்களங்கள் சில ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. அதாவது ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் நடாத்துவதாக இருந்தால் அது தொடர்பான அனுமதிகள் அந்த பகுதி போலீஸ் அதிகாரிகளிடம் பெறப்பட்டு அந்த நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் நடாத்துகின்ற அந்த வளாகம் அல்லது ஒரு காணியாகவோ அல்லது ஒரு மைதானமாக இருந்தால் கூட அந்த அவர்களிடம் அதுக்கான அனுமதி கடிதங்களை நாங்கள் சமர்ப்பித்து போலீஸ் நிலையத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் நாங்கள் அதை சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் அவர்கள் பார்வையிட்டு அயல் உள்ளவர்களிடம் விசாரித்து இந்த பிரச்சார கூட்டம் நடாத்துவதால் இதற்கு இடையூறுகளை இருக்கின்ற அவதானத்தை பின்னரே அதற்கான அனுமதிகள் எங்களுக்கு வழங்குவார்கள். அவ்வாறு வழங்கப்படும் சூழலிலே எங்களுக்கு குறிப்பிட்ட மனத்தியாளங்கள் ஒதுக்குவார்கள். இரவிலே அதாவது நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் அடிப்படையிலே சில ஒலிபெருக்கிகள் கூட ஒரு சில மனத்தியாளங்களுக்கு பிறகு அல்லது குறிப்பிட்ட நேரங்களுக்கு பிறகு அது ஒலிபெருக்கிகள் ஒலிபரப்பக்கூடாது என்பதெல்லாம் அவ்வாறான இதெல்லாம் இருக்கின்றது. அந்த சட்ட திட்டங்களுக்கு அமுதாகத்தான் தேர்தல் பிரச்சாரங்களில் நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம். அனுமதிகள் பெற்று அதற்கான உரிமைகளை பெற்றுத்தான் நாங்கள் அதை பிரச்சாரம் செய்து வருகின்றோம். ஆனால் இப்ப அளவட்டி பகுதிகளில் கூட நடந்த சம்பவங்கள் கூட திடீரென்று சில தமிழ் அரசியல் கட்சி என்று சொல்லிக் கொள்ளுகின்ற உதிரி கட்சிகள் பல ஒன்றிணைந்து அமைத்திருக்கின்ற ஒரு கூட்டினாலே அந்த தேர்தல் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அது கூட அந்த பள்ளிக்கூட வளாகத்திலே நடாத்தப்படுகின்றது. அது தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது. அது கூட அந்த மாதிரியாக திடீரென்று அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது தடுக்கப்பட்டிருக்கிறதாக தேர்தல் விதிமுறைகளுக்கு மீறப்பட்டிருக்கிறதால் தடுக்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் எங்களுக்கு செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த வகையில ஆராய்ந்து பார்த்த பொழுது அவ்வாறுதான் அங்கே நடந்திருக்கின்றது. ஆனால் பத்திரிகைகள் ஊடகங்களிலே ஒரு பிரமிப்பை ஊட்டுவது போன்று அல்லது குடாநாட்டிலே அச்சுறுத்தல் விடப்படுகின்றது, ஆளுங்கட்சிகளால் மட்டும்தான் அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது ஒரு உண்மையிலே ஒரு தவறான செய்தி. அது புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மேலே அவர்கள் இலகுவாக தாயக நினைவுகளிலே தாங்கள் தவழ்ந்து வளர்ந்த மண்களிலே அவர்கள் மிகவும் பாசமாக பற்றாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த மக்களுக்கு அவர்கள் மிக இலகுவாக உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீர்கள், அளவட்டி பகுதியிலே நடந்தது. அதாவது ஒரு பாடசாலையிலே அனுமதி பெற வேண்டிய இடத்திலே அனுமதி பெறாமல் நடக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்று சொல்லி, ஆனால் பாதுகாப்பு தரப்பினரும் ஜனாதிபதியும் பாதுகாப்பு, அதாவது இராணுவ தலைவர், ஏன்னா அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லியிருந்தார்கள் அது தங்களுடைய உள்ளக கூட்டம், வெளிப்பிரச்சாரம் அல்ல என்று சொல்லி. எனவே அதுக்கு இராணுவ தரப்பும் மன்னிப்பு கேட்டதோடு ஜனாதிபதியும் அது நடந்தது தொடர்பான விசாரணை குழுவை வைத்திருந்தாரே. அப்ப அது காவல்துறையினரும்
படையினருமே அது நடந்த விஷயத்துக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் அது தற்செயலாக நடந்தது என்ற விஷயத்தையும் கூறியிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அதாவது இது ஒரு பிரமிப்பூட்டும் செய்திகள் என்று சொல்லி. ஆனால் படங்களுடனேயே ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. வேட்பாளர்களுடைய வீடுகளிலே நாய்கள் சுடப்பட்டு போடப்படுவதும், மலர் வளையம் வைக்கப்படுவதும், அவர்கள் மிரட்டப்படுவதும். ஜேவிபி நேற்று பத்திரிகையாளர் மாநாட்டிலே பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தாங்கள் ஆயுத முனையிலே, தாங்கள் பிரச்சாரத்துக்கு போன இடத்திலே ஆயுத முனையிலே தாங்கள் மிரட்டப்பட்டதாகவும், பின்பு தாங்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய போன பொழுது பலாலியில் இருந்து ஒரு ராணுவம் அதிகாரி என்று தன்னை அறிமுகப்படுத்தியவர் தொலைபேசியில் முறைப்பாடு செய்ய வேண்டாம் என்று கூறியதாகவும் பகிரங்கமாகவே கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் ஊடக மாநாட்டை நடத்தியதோடு அவர்கள் ஊடகங்களிலும் தங்களுடைய அறிக்கையாக ஜேவிபி வெளியிட்டிருக்கிறது. அப்ப டிஎன்ஏ மட்டும் இந்த குற்றச்சாட்டை சொல்லவில்லை, ஜேவிபியும் இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறது. கிளிநொச்சியிலும் தாங்கள் மிரட்டப்பட்டதாக சொல்லுகிறார்களே, அப்ப இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? இது குறித்து ஊடகங்களிலே ஆதாரங்களுடன் வருவதாக சொல்லப்படுகின்ற செய்திகள், அதாவது இந்த மலர் வளையங்கள் வைக்கப்படுகின்ற செய்திகளோ அல்லது இந்த நாய்கள் வெட்டக்கூட்டு வைக்கின்ற வீசப்படுகின்றதான கூறப்படுகின்ற செய்திகளோ பத்திரிகைகளில் புகைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் இது தோல்விகளை எதிர்கொள்ள போன்றோம் என்பவர்கள் தாங்கள் அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்காக இவ்வாறான, அதாவது கடந்த காலங்களிலே 22 பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லிக் கொண்ட உதவி கட்சிகளாக இருந்தவர்கள் 22 பேர் இருந்தார்கள். அந்த 22 பேர்களை தெரிவு செய்தவர்களையும் அவர்கள் காப்பாற்றவில்லை, அல்லது அந்த பலவந்தமாக வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்காளர்கள் வீட்டு சின்னத்துக்கு வாக்களிங்கள் என்று வற்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் கடைசியில அவர்களுக்கு வழங்கப்பட்டது தரப்பாங்கள் தான் வழங்கப்பட்டிருந்தன. இவ்வாறு அந்த மக்கள் வீட்டு சின்னத்தை வாக்களித்து விட்டு பின்னர் வீடு இல்லாத நிலையில் தான் இருந்தார்கள். அதை உணர்ந்து கொண்ட அந்த வலிகளை சுமந்து கொண்ட மக்கள், இந்த இவ்வாறான துயரங்களை எதிர்கொண்ட மக்கள் இந்த முறை அதற்கான நல்ல பதில்களை வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று இவர்கள் இவ்வாறாக தங்களுடைய வீடுகளிலே தாங்களே இவ்வாறான செயல்களை செய்துவிட்டு அதை புகைப்படம் எடுத்து தங்கள் மீது அச்சுறுத்தல் நடந்ததாகவும் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை மிக இலகுவாக சொல்லி வருகின்றார்கள். மற்றது ஒன்று சொன்னீர்கள், ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு. இது இவ்வாறான கடந்த காலங்களில் அவர்கள் இந்த இதிலே மிகவும் கைவந்தவர்கள், அதாவது புனைகதைகளை செயல்படுத்துவதை கைவந்தவர்கள். அதாவது இந்த வடகிழக்கு பிரதேசங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்பதே தமிழ் மக்களுடைய ஒரு அழகாக இருந்த தமிழ் வடகிழக்கு பிரதேசங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்பதே மிகவும் கைவந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் எவ்வாறு சொல்லுகின்றார்கள், ஏதோ தமிழ் மக்களிலே பரிசு காட்டு பாசம் காட்டுவது போன்று அவர்கள் ஒரு அறிக்கையில விடுவதாக செய்திகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் உண்மையிலே எங்களுடைய பருத்தித்துறை தேர்தல் தொகுதியிலே அந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற பருத்தித்துறை பிரதேச சபைக்கான இதிலே அந்த கட்சி போட்டியிடவில்லை என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதே போல் பொதுவாக நீங்கள் அந்த தாங்களே அந்த விடயங்களை வெட்டி போடுவதாக அல்லது நாய்களை வெட்டி போடுவதான விடயங்களையும் கூறியிருந்தீர்கள். அதே போல் ஒரு யாழ்ப்பாணத்திலே மதிக்கத்தக்க ஒரு புத்திஜீவி என்று சொல்லப்படுகின்ற பேராசிரியர் சிற்றம்பலத்தினுடைய வீட்டுக்குள்ளும் பொதி செய்யப்பட்ட நாய் கிணத்துக்குள் வீசப்பட்டிருந்தது. அவர் உண்மையில் அந்த செய்தியை வெளியில் விட வேண்டாம் என்றே கேட்டிருந்தார். அவர் அது தனக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் என்று அதை அப்படியே விட்டு விடுவோம் என்று கூறினாலும் கூட அது பின்பு இவ்வாறோ ஊடகங்களிலே அந்த தகவல் வந்தவுடன் அதை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். எனவே இவ்வாறு தொடர்ச்சியான முறையிலே நடைபெறுவதும், அதே போல் ஏற்கனவே உதிரி கட்சிகள் என்று நீங்கள் கூறியது ஏனைய கட்சிகள் கடந்த காலங்களிலே விடுதலை புலிகளை ஆதரித்தார்கள் அல்லது அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பாக இருந்தார்கள் என்ற வகையிலே என்று செயற்படுகிறது என்று நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தாலும், ஆனந்த சங்கரி, தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவர் ஆனந்த சங்கரி இறுதி காலம் வரையும் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை விடுதலை புலிகளை எதிராக நடந்த யுத்த காலத்தின் போதெல்லாம் அரசாங்கம் அவருக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்து முழுக்க தமிழ் மக்கள் அவரை ஒரு விரோதியாக அல்லது விடுதலை புலிகள் அவரை ஒரு துரோகியாக கணிக்கின்ற ஒரு நிலையில் இருந்தவர் இன்று கூறுகின்றார், யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கில் நிகழ்வது அராஜகம்,
தேர்தல் சுதந்திரமாக நடக்க முடியாமல் இருக்கிறது, யாரும் சுதந்திரமாக பிரச்சாரம் செய்ய முடியாமல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை சொல்லுகின்ற பொழுது அவரும் நீங்கள் நினைக்கிறீர்களா புலம்பெயர் தமிழர்களை உசுப்பேற்றுவதற்காக ஆனந்த் சங்கரி இப்படி சொல்லுகிறார் என்று?